நான் மாலை போட்டு 1 மந்த்துக்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து சர்ச்சுக்கு போயிருந்தேன். அதாவது குருத்தோலை ஞாயிறு. எங்கள் ஜீசஸ் பார்த்தீங்கன்னா 40 நாள் நோன்பு இருந்தார். ஸோ அது கணக்குப்படி நாங்களும் 40 நாள் நோன்பு இருக்கிறோம். மக்களே, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அது இல்லாமல் ப்ளம் சண்டே வேறு, குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. புனித வார நாட்கள். இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் வரைக்குமே புனித வார நாட்கள் தான் சொல்லுவோம். ஸோ புனித வார ஞாயிறு, புனித வார திங்கள், புனித வார செவ்வாய் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இயேசு பார்த்திங்கன்னா எருசலேத்துக்கு பார்த்திங்கன்னா ராஜா மாதிரி வரவேற்பாங்க. அதாவது குருத்தோலை ஞாயிறு இன்னைக்கு. அதாவது அவர் சாவ போகிறேன்னு தெரிஞ்சுமே அவரை பார்த்திங்கன்னா ராஜா மாதிரி போவார். நம்மலாம் பார்த்திங்கன்னா சாவ போகிறேன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு போவோமா, ஓடி தான் போவோம். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அவரை துன்புறுத்தி சாவடித்தாங்க. இருந்தாலுமே அவர் வந்து நம்மளுடைய பாவங்கள் முற்றிலும் கழுவுறதுக்காகவே நமக்காக வந்து ரத்தம் சிந்தினார் ஜீசஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக பைபிள் படிங்க. பைபிள் படிச்சிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். பைபிளை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பைபிள் உங்களை படிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பைபிள் படிங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த இது பனை மட்டை, அதாவது பனை மட்டைன்னு சொல்லுவாங்க, தென்னை மட்டைன்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிலுவை செஞ்சு வீட்டில் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் இயர் வந்து விபூதி புதனுக்கு வந்து இதை சாம்பலாக்கி விபூதியாக நாங்கள் வச்சுக்குவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.